வெல்கம் டு மை ஈஸி சமையல். இன்றைக்கி ரொம்ப ஈஸியான ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சோயா ரைஸ் சூப்பராக வெஜிடபிள் எல்லாம் போட்டு ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னுட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ரெசிபி நல்லா இருந்தாக்கா பிடிச்சிருந்தாக்கா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு ஃபஸ்ட்டு சோயா நான் சுடு தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான காய்களை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பச்சை மிளகா, கேப்சிகம்மு, கேரட்டு இதெல்லாமே. அப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நான் சேர்த்துருக்குறேன். பெரிய வெங்காயம் ஒன்று, ஒரு 5-6 பச்சை மிளகா சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுக்கங்க. வெங்காயம் ரொம்ப ப்ரௌன் ஆகக்கூடாது, சும்மா ஒரு கண்ணாடி பதம் வந்தாலே போதும். ஒரு 10 செகண்டு நம்ம கலரி விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற காய்ங்கெல்லாம் நம்ம சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி பீன்ஸு, கேரட்டு பின்ன கேப்சிகம் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு வேணும்னா இந்த பட்டாணி, காலிஃப்ளவர் எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்த உடனே கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டிங்கன்னா அந்த கலர் அப்படியே இருக்கும். உப்பு சேர்த்துட்டிங்கன்னா கலரும் அப்படியே இருக்கும், கொஞ்சம் சீக்கிரம் சாஃப்டாகவும் ஆகும். ரொம்ப வேக வேண்டாம். இப்போ நான் ஒரு 5-6 பல் பூண்டு மட்டும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டெல்லாம் எதுவுமே சேர்க்கல, வெறும் 5-6 பல் பூண்டு மட்டும் நான் இதில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா அந்த எண்ணெயிலேயே வணக்கணும், நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் வணக்கினதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் இப்போ அந்த தண்ணியில் ஊற வச்சுருக்கிற சோயா நம்ம நல்லா பிழிஞ்சு எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுலேயே கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூனு சோயா சாஸு, ஒரு 2 டேபிள் ஸ்பூனு டொமேட்டோ சாஸ், டொமேட்டோ கெச்சப் நான் சேர்த்துன்னு இருக்கிறேன். இந்த ஒரு 20 ருபீஸ் சேஷே வருது பார்த்திங்களா, 20-25 ருபீஸ் சேஷே வரும் சோயா சாஸும் டொமேட்டோ கெச்சப்பும். அதை வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். நான் கூட அந்த மாதிரி சின்ன பவுச் தான் நான் வாங்கி வச்சுருக்கிறேன். வீட்டில் எதுவுமே அந்த மாதிரி சாஸ் எல்லாம் யாரும் சாப்பிட மாட்டாங்க, அதனால் இந்த மாதிரி டிஷ்ஷஸ் செய்கிறதுக்காகவே நான் வாங்கி வச்சுருக்கிறேன். பாருங்கள், அதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து நான் எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணோம். கொஞ்ச நேரம் கைவிடாமல் ஒரு 5 நிமிஷம் கலந்து விட்டுனே இருந்திங்கன்னா அந்த சோயாலாம் நல்லா சுண்டி வந்துடும். கொஞ்சம் சுண்டி வந்த அப்புறம் அடுப்பை அணைச்சிட்டு சாப்பாடு நீங்கள் பழைய சாப்பாடுனாலும் சரி, இப்போ சூடாக செஞ்ச சாதம்னாலும் சேர்த்துடலாம். நான் சூடாக செஞ்சுருக்கேன். ஸோ அதை எல்லாம் சேர்த்து எல்லாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பரான சோயா ரைஸு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி, குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். பாருங்கள், சூப்பரான சோயா ரைஸு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம சூடாக சர்வ் பண்ணிடலாம். சாப்பாடு மட்டும் இதுக்கு கொஞ்சம் நீங்கள் உதிரியாக செஞ்சுக்கணும். ரொம்ப குழஞ்சிராமல் சாப்பாடு உதிரியாக செஞ்சுக்கினிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பரான சோயா ரைஸு ரெடி ஆகிடுச்சு. என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.